morning. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் மேகாலயா போயிட்டு வந்து எடுக்கிற ஃபர்ஸ்ட் vlog ஸ்டைல் வீடியோ இது. சோ என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு நினைச்சேன். and நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் சொன்ன மாதிரி vlog எடுக்கிறேன். after all ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன். and I'm not feeling well. எனக்கு கொஞ்சம் வந்து cold, cough, fever எல்லாமே இருந்தது. சரி ஓகே இன்னைக்கு வந்து எடுத்தே ஆகணும் அப்படினு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு வீடியோ எடுக்க போறேன். And இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன் ஹேருக்கு. சோ நான் ஹேர் வாஷ் பண்ண போறேன். and ஹேர் வாஷ்க்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது என்னன்னா FURR ஓட ரைஸ் அண்ட் வீட் வால்யூமைசிங் ஷாம்பு, FURR ஓட ரைஸ் அண்ட் வீட் வால்யூமைசிங் கண்டிஷனர். சோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ண போறேன். சோ இது எப்படி இருக்கு இதோட ரிவ்யூ வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். சோ நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இத பத்தி ஷேர் பண்ணிக்கிறேன். சோ நான் இன்னைக்கு ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா FURR ஓட ரைஸ் அண்ட் வீட் வால்யூமைசிங் ஷாம்பு and FURR ஓட ரைஸ் அண்ட் வீட் வால்யூமைசிங் கண்டிஷனர். FURR பிராண்ட் பத்தி சொல்லணும்னா FURR வந்து பாத்தீங்கன்னா it's a hair and skin care brand that aims to debunk all of society's and other brands regressive notation on beauty. And இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த products are curated with a blend of ingredients that are highly beneficial and addresses variety of concerns and needs. And இதோட key features பாத்தீங்கன்னா it is specially curated with ingredients that helps to thicken the hair. இது வந்து பாத்தீங்கன்னா it is SLS free, parabens free and silicone free. And இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு radiant shine கொடுக்கும் அப்படினு சொல்றாங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இது 3-4 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இது ஷாம்பு யூஸ் பண்ணிருக்கேன், கண்டிஷனர் யூஸ் பண்ணிருக்கேன். So இதுல என்ன போட்டுருக்குன்னா FURR Rice and Wheat Volumizing Shampoo, keratin and biotin போட்டுருக்கு for flat, thin and lifeless hair. No paraben, no SLS, no SLES and no silicone. So இது வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 3 டைம்ஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது யூஸ்வலாக எப்படி அப்ளை பண்ணுவோம்னாக்கா நம்ம ஹேரை வந்து லைட்டாக டேம்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஷாம்பு எடுத்துட்டு நம்ம ஸ்கேல்ப்லையும் நம்ம லென்த்லையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு வாட்டரை வச்சு ரின்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாக சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஸ்மெல். அண்ட் நான் எனக்கு ஷாம்பு மட்டும்தான் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் சீரம்லாம் அப்ளை பண்ணல. உங்களுக்கே தெரியுது என் ஹேரில் இருக்கிற ஷைன். நான் இனிமேல் தான் சீரம் அப்ளை பண்ணும். அதுக்கு முன்னாடி என் ஹேர் எப்படி இருக்கு உங்க கூட காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இட் ஸ்மெல்ஸ் அமேசிங் அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனும் கொடுக்குது ஹேருக்கு. ஸோ தெரியுதா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ரீட்டெயில்ஸ் ஃபார் 450 rupees. சீரியஸாக சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ml பாட்டில். பேக்கேஜிங்குமே ரொம்ப நீட்டாக எனக்கு பிடிச்ச ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேக்கேஜிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து FURR ஓட ரைஸ் அண்ட் வீட் வால்யூமைசிங் ஷாம்பூ. ஸோ ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் யூஸ் பண்ணது அதே FURR ஓட ரைஸ் அண்ட் வீட் வால்யூமைசிங் கண்டிஷனர், கெரட்டின் அண்ட் பயோட்டின். இது வந்து ஃபார் ஃபிளாட், தின் அண்ட் லைஃப்லெஸ் ஹேர். நோ பேரபன், நோ SLS, நோ SLES அண்ட் நோ சிலிகான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கேல்ப் இல்லாமல் லென்த்தில் மட்டும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஹேரில் விட்டதுக்கப்புறமா நான் ரின்ஸ் பண்ணேன். நான் ஜென்ரலாக கண்டிஷனர்ஸ் எந்த கண்டிஷனர்னு நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஹேர் அப்ளை பண்ணிட்டு உடனே ரின்ஸ் பண்ணாமல் ஒரு 3 to 4 மினிட்ஸ் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரின்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த கண்டிஷனரும் நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியல என்னோட ஹேரில் இருக்கிற அந்த ஷைன். இது வந்து இந்த கண்டிஷனர் இஸ் லைக் ரியலி அமேசிங். நல்ல ஒரு ஷைன் வந்து ஹேருக்கு கொடுத்துருக்கு. ஸோ அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேகாலயா ட்ரிப்பில் நடந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ வந்து போட்டேன். நான் வந்து ஷிலாங்கில் போட்டிருந்தேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து என்னோட ஸ்டோரி போட்டிருந்தேன். பட் நான் என்ன டாட்டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவீல் பண்ணல. அண்ட் இப்போ தான் யூடியூப்லேயுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்கிறேன். நான் வந்து என்கிட்ட ஒரு டைம் லேப்ஸ் இருக்கிறேன். என்னோட டாட்டூ போடுற டைம் லேப்ஸ் அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி வலியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் பேரபிள். கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் வலி நான் ஃபீல் பண்ணேன். பட் பொறுத்துக்கலாம். நான் ரொம்ப பயந்தேன். லைக் டாட்டூ போடுற முடிவு பண்ணிட்டு செம்ம ஜாலி ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து போடலாமா வேண்டாமான்னு கடைசி நிமிஷம் அந்த சேரில் போய் உட்கார வரைக்கும் எனக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இல்லை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டாட்டூ ரொம்ப பயமாக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து டாட்டூ போட்டோன்னு தோணுச்சுன்னா என் கூட வந்து ஒரு 7 பேர் போட்டாங்க. ஸோ அவங்க 8 பேர் ஒரே மாதிரி டாட்டூ போட்டோம். சரி எல்லோரும் போடும்போது நம்ம போட்டால் வந்து அந்த பயம் இருக்காது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ஓகே போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் செகண்ட்லி வந்து எல்லோரும் போடும்போது லைக் அந்த மேகாலயா ட்ரிப்போட மெமரிஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த டாட்டூக்கு ஓகே சொன்னேன். ஸோ ஜாலியாக இருந்தது. டாட்டூ போட்டேன். ஸோ அதோட பிக்சர் நான் எப்படி ஃபீல் பண்ணேன், நான் எவ்வளோ பயந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவை நான் காமிக்கிறேன். சின்ன டாட்டூ தான் இது.
அண்ட் என்னோட டாட்டூ ஆர்டிஸ்ட் பேர் வந்து ஜார்டன். ஓகேவா, அவங்க வந்து என்னன்னா டக்குன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. காதில் வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருந்தாங்க, வழி தெரியக்கூடாதுன்னு. இது ஒரு தெலுங்கு பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டு முடிக்கிறதுக்கு டாட்டூ போட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோ டக்குன்னு போட்டாங்க. பட் எனிவே அது சின்ன டாட்டூவாக இருந்தாலும் டக்குன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ தட் வாஸ் அமேசிங். ஸோ அதான் என்னோட லைக் ட்ரிப்பில் வந்து நான் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் வந்து நான் டாட்டூ போட்டது தான் நினைக்கிறேன். என்னோடய லெஃப்ட் சைட் காலில் வந்து போட்டிருக்கேன். சின்னதாக வந்து ஒரு மவுண்டைன் அண்ட் ஒரு சன் இருக்கிற மாதிரியான ஒரு டாட்டூ, ஜஸ்ட் டு லைக் சொன்ன மாதிரி மேகாலயா வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காக. அண்ட் வேறு என்ன, அண்ட் இந்த ட்ரிப்பை இந்த ஆக்சுவலி என்னன்னாக்கா, இந்த ட்ரிப்பு நான் வ்ளாக் பண்ணலை. நான் வந்து வ்ளாக் கேம் எடுத்துகிட்டு போனேன். பட் என்னால் ஒரு 10 daysலாம் தொடர்ந்து வ்ளாக் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் அந்த வ்ளாக் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட்டே பண்ணல. பட் எங்கிட்ட நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா என்னோடய மேகாலயா ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லைக் ஒரு ஃப்யூச்சர் வீடியோவில் நான் எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பண்ணேன், லைக் நான் என்ன கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வச்சு வீடியோஸ் ஷேர் பண்ணிவிட்டு, ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிவிட்டு, என்னோடய மெமரிஸ்லாம் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன். பிகாஸ் நான் வ்ளாக் பண்ணல, பட் என்னால் ஒரு மெமரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிக்கிறேன். அது விஷயம் என்னன்னாக்கா, என்னோடய ஃபோனுக்கு வந்து நான் ஒரு பேக் கேஸ் 3 பேக் கேஸ் வாங்கினேன். 3மே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கா, ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால உங்க கூட அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா FURRHaircare நினைக்கிறேன் அந்த பேஜ் பேர். நான் அது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ அங்கேருந்து இது வாங்கினேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். லைக் ஒரு பயங்கர அடிக்ட் அந்த சீரீஸ்க்கு. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தோன்னே இதை பிக் பண்ணேன். பிளாக்ல அது மாதிரி இந்த கிளாஸ் ஃபினிஷ் பேக் கேஸ், இந்த மாதிரி பேக் கேஸ் வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் இது வந்து ஐ திங்க் 3 பேக் கேஸ் ஃபார் 500 என்னமோ அந்த இது ஆஃபரில் இருந்ததுனால இது வாங்கினேன். இட்ஸ் வெரி நைஸ், குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஃபினிஷ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேக் கேஸ். ஓகே, அப்புறம் வந்து இது வந்து இந்த மார்பிள் பிரிண்ட்டுமே என்னோடய ஃபேவரட் பிரிண்ட். அண்ட் இதில் வந்து குயின் அப்படின்னு போட்டிருக்கு with a queen crown. ஸோ அதனால் this is also like very cute and very sentimental, you know. ஸோ அதனால் வந்து இது எடுத்திருந்தேன். எனக்கும் இந்த மார்பிள் பிரிண்ட் எனக்கு ஜென்ரலாகவே பிடிக்கும். ஸோ அதனால் ஒயிட் பிளாக் இது வந்து கொஞ்சம் வந்து என்னடா இது அப்படின்னு இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு, பட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லூயி விட்டான் அந்த பிராண்டோட பிரிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பேக் கேஸ். லூயி விட்டான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம் பிராண்ட் மாதிரி. லைக் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு லூயி விட்டான் பேக் ஹோல்ட் பண்ணும், லூயி விட்டான் பேக் வாங்கணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசை. எனக்கு இந்த பிராண்ட் ஆக்சுவலி அவ்வளோ பிடிக்கும், இது லூயி விட்டான் பிராண்ட். ஸோ இந்த கேஸை பார்க்கும்போதெல்லாம் இந்த பிராண்டுக்காக வந்து நம்ம உழைக்கிறோம். இந்த பிராண்டில் ஏதாவது ஒரு பேக் வாங்கணும், அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு கேஸ் வந்து வாங்கினேன். இட்ஸ் வெரி க்யூட், என்னோட ஃபேவரட் லூயி விட்டான் பிரிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பேக் கேஸ். அண்ட் வெரி கிளாஸி, தெரியுதா? இந்த ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேக் கேஸில். இதை தவிர வந்து ஒரு சிலிக்கான், ஒரு நார்மல் ஐஃபோன் சிலிக்கான் பேக் கேஸ் வந்து ஒன்று வாங்கினேன். ஸோ இதுதான் வந்து நான் பிக் பண்ணேன் என்னோடய ஃபோன் பேக் கேஸஸ். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓகே, ரொம்ப பேசிட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11 o'clock. நான் வந்து போய் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அண்ட் நான் இப்போ என்ன பண்ணேன், மார்னிங் எழுந்து காஃபி மட்டும் தான் குடிச்சிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. அண்ட் நான் போய் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க. ஸோ நான் மட்டும் தான் இருக்கேன். நான் வந்து குக் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லைக் நான் மேகாலயா போயிட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 days ஆகுது. சாட்டர்டே வந்து இன்றைக்கி Thursday, 4 days ஆகுது. அண்ட் நான் வந்து ரொம்ப 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 டேன் ஆகி வந்திருந்தேன். லிட்டரல் என்னோட கையிலாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலி ஆலப்பி போயிட்டு வந்தப்புறமா இருந்த டேன். நான் மேகாலயா போயிட்டு வந்து செம்ம டேனில் தான் வந்தேன். இப்போ ஓரளவுக்கு என் ஸ்கின் பரவாயில்ல. நான் வந்து ரிலீஜியஸாக லாஸ்ட் 4 days-ஆக ஒரு ஃபேஸ் பேக் வந்து ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு வீடியோவை எடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோவை எடுக்கணும் இந்த வீடியோவுக்கு அடுத்து. ஸோ அதனால் அதையும் நீங்கள் கூடி சீக்கிரமாக என்னோடய சேனலில் பார்ப்பீங்க. ஒரு டேன் ரிமூவல் வீடியோ மாதிரி, ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ மாதிரி. ஸோ அதையும் நான் எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வேலை தான் இருக்குது. எனக்கு யூஸ்வலாக சாயந்தரம் வந்து ஜிம்முக்கு போவேன், அவ்வளோதான். ஸோ இப்போ
So finally lunch ready. It's vegetable biryani and onion raita. So ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் இதை பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ ஒரு நல்ல லன்ச் சாப்பிட்டாச்சு. இப்போ டைம் வந்து அரௌண்ட் 1 o'clock. நான் வந்து என்னோடய ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் வாஷ்க்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ரோட ரைஸ் அண்ட் வீட் வால்யூமைசிங் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களை பார்க்குறேன். ஸோ ஃபைனலி ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹேரை வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு அடுத்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுக்கிற 2 வீடியோவை எடிட் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி வந்து ஐ திங்க் ஒரு கொஞ்சம் டைட்டான டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் வந்து சும்மா என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் எப்படி குக் பண்ணுறேன் எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.